விஜய் இருக்கிறது நடிக்கிறதுக்கு ரசிக்கிறதுக்கு இருக்கலாம், ஆட்சிக்காக இல்ல. ஆட்சிங்கிறது வேற, குடும்ப அரசனுங்கிறது வேற, விளையாட்டு குழந்தைங்கிறது வேற. புரியுதுங்களா? என் மகன் விஜய் ரசிகனா இருக்கலாம், ஆனா எங்க வீட்டுக்காரர் டிஎம்கே உடைய உறுப்பினர், எங்க ஃபேமிலியே டிஎம்கே உறுப்பினர். சரிங்களா? தளபதி தாங்க, அதுல எந்த வித சந்தேகமே இல்ல, கிடையாதுங்க. ஏங்க ஸ்டாலின் 1000 தளபதி இருப்பாங்க, எங்களோட ஸ்டாலின் தளபதி 1000 தளபதி. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தாங்க வெற்றி பெறுவாரு. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் அடுத்ததும் வருவாரு. சரிங்களா? 1000 தளபதி பேர் யார் வேணாலும் வச்சுக்கலாம், ஆனா தளபதி ஆவறதுக்கான தகுதி எங்க ஸ்டாலின், எங்க ஸ்டாலினுக்கு மட்டும்தான் அந்த பேர் இருக்குது. ஏங்க காசு கொடுத்து பேசுறவன் தான் அதெல்லாம் சொல்லுவான், காசு கொடுக்காத எவனும் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. சரிங்களா? என் வீட்டுல விஜயம் இல்ல, ஒருத்தனும் இல்ல. என் வீட்டுல இருக்கவன்லாம் உதயநிதி ஸ்டாலினோட இளைஞர் அணி தான் என் வீட்டுல இருக்கான். சரிங்களா? தளபதியோட ஸ்டாலின் எல்லாம் எவனும் இல்ல. உதயநிதி ஸ்டாலினுக்கான இளைஞர் அணி தான் எங்க வீட்டுல இருக்காங்க. முதல்ல தளபதிக்கு ஓட்டு போடுறவனுக்கு எவனுக்காவது ஓட்டு இருக்கா? உன ஜங்க பொங்கன்னு குதிக்கிற ஆளுகள், அவளுகளுக்கெல்லாம் முதல்ல அறிவு இருக்கா? அது இருந்துச்சுன்னா அவளுக்கெல்லாம் பேச மாட்டாளுங்க. போய் சாவட்டும், போய் சாவட்டும். அப்படி இருந்து என்ன பண்ண போகுது? அது விஜய்க்கு தான் ஓட்டு போடுறான். விஜய் ஒரு பைத்தியம், அவனுக்கு ஓட்டு போடுறான் ஒரு பைத்தியம். இருக்கிறத சாவட்டும். அவங்க அம்மா விஷம் வைக்கிறான்னு சொல்லுங்க, நாங்க வேணா போய் வைக்கிறோம். விஷம் வேணா நாங்க வேணா வைக்கிறோம், போய் வேணா வர சொல்லுங்க யாருக்கு வேணுமோ. எங்களுக்கு போட்டியே இல்லைங்க, போட்டியே இல்லைங்க. ஓபிஎஸ் இருந்தாரு, அவரே எங்க பக்கம் வந்துட்டாரு. என்ன எங்களுக்கு எதுக்கு இங்க போட்டி? ஆமா ஆமா ஓகே. அவரே வந்தாலும் எங்களுக்கு தேவையே இல்லை, எங்களுக்கு அவன் தேவையே தேவையில்லைங்க. நல்லாட்சி நடக்குது, நல்லவங்க எல்லாம் வந்து எங்க கிட்ட சேர்றாங்க, அதான் உண்மை. அப்படி ஒரு வாய்ப்பு வந்ததுன்னா எங்க உதயநிதி ஐயா கொடுத்தாருன்னா அவர் வரட்டும். எங்க உதயநிதி ஐயா அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கற மாதிரி இருந்துச்சுன்னாக்கா அப்ப பாக்கலாம், அப்ப பாக்கலாம். காசு கிடையாது, காசு இல்லாம கூட்டம். நாங்க காசு வாங்குறது கிடையாது. நாங்க பாருங்க, இங்க பாருங்க, நாங்களாம் வந்து எங்க பேர் இருக்கு, எங்களோட போன் மொபைல் நம்பர், நாங்க யாரும் காசு வாங்கல. கட்சிக்காக நாங்க வேலை செய்யறோம், கட்சிக்காக வேலை செய்யறோம். அப்படி எல்லாம் கிடையாது, பொய்யான தகவல் அதெல்லாம். யாரு காசு வாங்கல, யாரு வேணாலும் கேளுங்க. யாராவது காசு வாங்கியிருக்காங்கன்னு தான் இப்பவே நாங்க வெளியில போறோம். யாருமே நாங்க காசு வாங்க கிடையாது. விஜய பார்த்தா எங்களுக்கு என்ன பயம்? விஜய் தான் எங்களை பார்த்து பயப்படணும். நம்ம மாதிரி ஒரு ஆள் தானே, அவரை பார்த்து நம்ம எதுக்கு பயப்படணும்? அந்த ஆளு யாரு நடிக்கிறதுக்கு வந்தாரு? அவர் ஜெயலலிதா கால் விழுந்து அந்த பட தலைவா பிரச்சாரம் ஆகிறதுக்கு இது பண்ணாரு. அவரெல்லாம் ஒரு ஆளுங்களா? எங்களுக்கு போட்டியே இல்ல. கடைசியை சொல்ல கிடைக்க, அவர் அமீர்ஷானால வந்தவருங்க. அவர் சொன்ன மாதிரி தனிப்பட்ட முறை வரல. இல்ல, உண்மையாலுமே இந்த அமித்ஷா இருக்காரு, அமித்ஷா இருக்காருங்களா, அவர் வந்து தமிழ்நாட்டை தூண்டி விட்டு அவருக்கு வேண்டி வந்ததுதான் அவரு. இல்லட்டா வேற எதுவுமே கிடையாதுங்க. ஓகேங்களா? அமித்ஷானால் வந்த ஒரே ஆளு விஜய் தான். மற்றபடி யார் மூலியமா ஒருத்தங்க எங்க தலைவரைய ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. ஏன்னு கேட்டுக்குங்க, நல்லது தாங்க ஆண்டவன் என்னைக்கு கேட்பான். அந்த ஆண்டவர் இருக்கா பார்த்தீங்களா, நல்லது மட்டும்தான் கேட்பான். தர்மம் என்னைக்கு தலை காக்கும். அந்த தர்மம் வந்து எங்க திமுக தலை காக்குங்க. இன்னைக்கு நாங்க வந்து 200 தொகுதி தான் சொன்னோம், 234 தொகுதி ஜெயிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்கு. நாங்க கடவுள் மேல சத்தியமா சொல்றோம், உண்மை சொல்றேன். தர்மம் என்னைக்கு வீண் போகாதுங்க. அந்த தர்மத்தை தான் எங்க தலைவர் பண்ணிட்டு இருக்காருங்க. இந்த கொங்கு மண்டலம் கோவை மாநகருக்கு வருகின்ற அத்தனை உடம்புக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அவரு ஏங்க ஓடுறாரு? இன்னைக்கு வேட்டி மடிச்சு கட்டிட்டு நிக்கணுங்க ஏர்போர்ட்ல. அவர் திருச்சி ஏர்போர்ட்டுக்கு ஓடிட்டாரு. ஆனா அங்க என்ன பண்ணணும்? ஆனா எங்க முதலமைச்சர் கேள்விப்பட்டோன்னு அங்கிருந்து இங்க வந்து அத்தனை பேர்த்தையும் சேஃபா கொண்டு போய் அவங்க குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லிட்டு அவங்க குடும்பத்தை பாதுகாத்து இன்னைக்கு எல்லாத்துக்கும் நிதி உதவி பண்ணி அது பண்ணாரு.
ஆனா இவர் வந்து ஓடிட்டாரு. இவரை பத்தி கேள்வி கேட்கறது இன்னைக்கு சிபிஐ போட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு கூட கோர்ட்ல வந்து நீங்க வந்து கோர்ட்டோட தீர்மானங்கள் இன்னைக்கு சேலத்துல ஒருத்தர் இறந்துட்டாரு. அதை பத்தி கோர்ட்டு கேட்டிருக்குது. அதுக்கு பின்னாடி தான் வந்து வேலூர்ல இன்னைக்கு கூண்டாரம் போட்டிருக்காங்க. அதனால வந்து இவருக்கெல்லாம் வந்து அரசியல்ங்கிறது ஜீரோ. எங்களுக்கு வந்து எப்பவுமே அதிமுக தான். அவர் வந்து இல்ல ஓபிஎஸ் வந்து அந்த காலத்திலேயே கலைஞர் மேல பற்றுள்ளவர். அப்ப நீங்களே நினைச்சுங்க, ஒரு 3 முறை முதலமைச்சரா இருக்கிறவரு ஒரு இயக்கத்துக்கு வராருன்னா அவர் எந்த அளவுக்கு யோசிச்சு வந்திருப்பாருன்னு பாருங்க. 3 முறை முதலமைச்சரா இருந்தவரு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அடுத்த இந்த இயக்கம் தான் வந்து இன்னும் 100 ஆண்டு காலத்துக்கு வழி நடத்தக்கூடியது அப்படிங்கறது அவர் தெரிஞ்சு வந்திருக்காரு. அதுதான் உண்மை. கடமையோட ஒரு இதா ஏத்துறாரு. அவர் மாதிரி இருக்க முடியாதுங்க. அவர் தான் விஜய் எல்லாம். ஒரே நிமிஷம். பேசு. நல்ல கண்ணு வந்து அன்னைக்கு வந்து ஏடிஎம்கே கூட்டணியில தா பாண்டியன் இருந்தார். அப்ப வந்து தா பாண்டியன் வந்து ஒரு கலைஞர் அரெஸ்ட் பண்ணும்போது சரியானது அப்படின்னாரு. ஆனா நல்ல கண்ணு வந்து இது மிகப்பெரிய தவறு அப்படின்னாரு. ஆனா இன்னைக்கு அவர் வந்து செவ்வணக்கம் சொல்றாரு. அப்ப வந்து கூட்டணி கட்சி மைக்கோ உள்பட தளபதி இவ்வளவு உணர்ச்சி வசப்படுவாரு இந்த கம்யூனிஸ்ட் கட்சியை பார்த்து அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு ஒட்டுமொத்த கம்யூனிஸ்ட் கட்சி அத்தனை பேருமே அவர் பேர் வந்து இன்னைக்கு ரஷ்யாவோட புரட்சி இருக்காருல்ல ஸ்டாலின், அதே பேர் தான் இன்னைக்கு வச்சிருக்காரு. அவர் கம்யூனிஸ்ட் மேல ஒரு பற்று இருக்குது. இன்னைக்கு நல்ல கண்ணுக்கு வந்து இவ்வளவு மரியாதை வந்து சிவணக்கம் செஞ்சிருக்காரு. போராளி வாழ்க, என்ன தகைசால் விருது பெற்ற தமிழர் வாழ்கன்னு இது வரைக்கும் எந்த இதுலையுமே அவர் வந்து உணர்ச்சி வசப்பட்டு பேசுனது இல்லை. இன்னைக்கு அவர் அவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டு இருக்கிறாருன்னா இந்த கம்யூனிஸ்ட் கட்சி மேலேயே. அதனால அவருக்கு ஐயாத்துறைன்னு பேர் வைக்க வேண்டியது யாரு? தலைவர் வந்து ஐயாத்துறை. ஐயானா பெரியார், துரைனா அண்ணாதுரை. அதைய தாண்டி அன்னைக்கு வந்து ரஷ்யாவில் நடந்த ஒரு புரட்சியில் அவருக்கு இதே வந்து சென்னையில் வந்து ஒரு மாநாடு நடக்கும்போது தளபதி அப்பதான் பிறந்திருக்காரு. அதனால வந்து ஐயாத்துறைன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ரஷ்ய புரட்சியாளர் இல்லை ஸ்டாலின் பேர் வைக்கிறேன்னு சொன்னார். இன்னைக்கு அதனாலதான் அந்த கம்யூனிஸ்ட் மேல அவ்வளவு ஈர்ப்பும் ஈடுபாடுமா இருக்காரு. நன்றி, வணக்கம். நன்றி. திருப்பூர் கிழக்கு மாவட்டம் காங்கேயம் தெற்கு சட்டமன்ற ஒன்றியத்தினுடைய சார்பாக படியூர் ஊராட்சியிலிருந்து வந்திருக்கோம். வருகின்ற 2026 தேர்தலில் நீங்கள் வந்து அதாவது பத்திரிகையாளர்கள், பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள், அரசியல்வாதிகள் என அனைவரும் அதிக எதிர்பார்ப்போடு பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த தேர்தல் மக்கள் மனதிலே அதிகமாக யார் இடம் பிடித்த தலைவர் என்ற வரிசையிலே தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவிலேயே சிறந்த முதல்வர், மக்களோடு மக்களாக பயணித்து அனைவரோடும் அனைவரின் தேவைகளோடும் பூர்த்தி அடைந்த இந்த 5 ஆண்டு காலத்தை சிறப்பாக செய்த எங்கள் முதல்வர், மக்களின் முதல்வர், என்றும் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மீண்டும் 2026 கழக ஆட்சியோடு மக்களின் ஆதரவோடு ஆட்சி அமைப்போம் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. அதே போல வருகின்ற தேர்தலிலே எத்தனை முனை போட்டி என்பதெல்லாம் எங்களுக்கு அல்ல. எங்களை பொறுத்தவரை திமுகவில் ஒரு வாக்குச்சாவடியில் எவ்வளவு வாக்குகள் அதிகமாக பெற்றோம் என்பதை விட மறு வாக்கு பதிவில் அதே திமுகவில் எவ்வளவு வாக்குகள் அதிகமாக பெற்றோம் என்பதே எங்களுக்குள் தான் போட்டியே ஒழிய எங்களுக்கு எந்த போட்டியும் அல்ல. பவள விழா கண்ட கட்சி எங்கள் திராவிட முன்னேற்ற கழகம். மீண்டும் உறக்கச் சொல்கிறோம், ஆர்ப்பாட்டமின்றி ஆரவாரமின்றி எவ்வித போராட்டமின்றி மீண்டும் அத்தனை மாநாடுகளையும் பொதுக்கூட்டங்களையும் இன்னும் தேர்தல் முடியும் வரை ஆண்களோடும் பெண்களோடும் சரிசமமாக, ஏன் குழந்தைகளோடும் வந்து ஒரு மாநாட்டை சிறப்பிக்க முடியும் என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தும் மாநாட்டை தவிர வேறு எவராலும் இந்த தமிழகத்திலே முடியாது. மக்களின் நலப்பணி திட்டங்களோடு எங்களை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மீண்டும் 2026 கழக ஆட்சி அமைப்பார் என்பதில் உறுதியாக சொல்லி இளைஞர் பட்டாள படையோடு மீண்டும் நாங்கள் மலர்வோம், மக்களோடு உலா வருவோம் என்பதை கூறி விடைபெறுகிறேன்.